இன்றைக்கி ஒரு புத்தமுது காலை அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. இன்றைக்கி நாள் ஃபுல்லாக இதே ஃபீல்டில் தான் இருக்க போகுது. காலையிலேயே சோளக்கருது ஒடிக்கலான்னு தோட்டத்து பக்கம் வந்தாச்சுங்க. என்ன ஒரு வியூன்னு மட்டும் பாருங்கள். நிஜமாகவே இந்த பசுமையை பார்க்கும்போது ஒரு கவிஞராக மாறணும்னு தோணுது. இருந்தாலும் வேண்டாங்க, நம்ம டைரெக்டாக அறுவடைக்கே போயிடலாம். இந்த சீசனுக்கு நம்ம ஊரில் எந்த பக்கம் பார்த்தாலும் சோளம் மஞ்சள் கரும்புன்னு அப்படியே பசுமை நிறைந்த பூமியாக தாங்க தெரியும். காயில் ஃபேவரட் பீக்கங்காய் மாதிரி கருதில் ஃபேவரட் சோளக்கருது தாங்க. அட் அ டைமில் 10 கருது கொடுத்தா கூட அசால்ட்டாக சாப்பிடுவேன். அது என்னவோ தெரிலங்க, சின்ன வயசுலேருந்தே சோளக்கருதுனா ஈர்ப்பு கொஞ்சம் அதிகம். அதுவும் ஃபஸ்ட்லாம் ஸ்வீட் கார்ன் தாங்க ஃபேவரட் லிஸ்ட்டில் இருந்தது. இந்த ஊருக்கு வாக்கப்பட்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் நாட்டு சோளத்தில் இவ்வளோ டேஸ்ட் இருக்குன்னு. அதுவும் கரெக்டான ஸ்டேஜில் பிஞ்சு கருதை பார்த்து வேக வச்சிட்டோன்னா 10 கருது இல்லைங்க 15 கருது கூட ஒரே டைமில் சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். விடிய காலையில் சோளக்காட்டு பக்கம் வந்தோன்னா மயில், குயில், குருவி, அணில், கிளி, அதுவும் மெயினாக பச்சை கிளிங்க, இது எல்லாத்துக்கும் சூப்பராக அட்டண்டன்ஸ் போடலாம். சத்தத்தை கேட்டாவே உங்களுக்கு தெரியும். எதுவுமே ஆப்சண்ட்டில் இருக்காதுங்க. முன்னாடி சோளத்தை மட்டும் பாருங்கள். முக்கால்வாசி சோளம் இல்லைங்க, வெறும் தட்டு மட்டும்தான் இருக்குது. ஏதோ மாட்டுக்கு தீவனம்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்லாம் கையில் தட்டத்தை வச்சுக்கிட்டு மத்தளம் கொட்டுற மாதிரி கொட்டினா அந்த சத்தத்தை கேட்டு பயந்துங்க குயில் குருவியெல்லாம் பறந்தோடும். ஆனால் இப்போல்லாம் நம்ம தட்டுற தட்டுக்கு பறந்தெல்லாம் ஓடுறது இல்லைங்க, ஆட்டம் தான் போடுது. ஏதோ நம்ம மியூசிக் போடுற மாதிரி இருக்க மாட்டிருக்கு. இப்போல்லாம் சோளம் ஊடுபயிராக போட்டாவே அது குயில் குருவிக்குன்னு முடிவு பண்ணிக்க வேண்டியதாங்க. நமக்கு வந்து முக்கால்வாசி கிடைக்கிறது இல்லை. ஏதோங்க ஒரு 5 ஏக்கர் 10 ஏக்கர்னு சோளம் ஊனிருந்தா கொஞ்சம் சோளத்தை கண்ணில் பார்க்கலான்னு நினைக்கிறேங்க. இந்த அரை ஏக்கர் 1 ஏக்கர்லாம் ஊன்ற பாருங்க, அதெல்லாம் கனவுல கூட பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஃபுல்லாக குருவி கொத்தி இருக்கு. இதுலேயே பாருங்கள், சோளம் போடாத இடத்துல ஊடு பயிராக வீட்டுக்கு தேவையான வெங்காயம், செம்மங்குச்சி, வெண்டைக்காய் இந்த மாதிரி ஊனிக்கலாங்க. நம்ம ஆச்சரியமாக பார்க்குற இந்த அழகுக்கு பின்னாடி நிறையா பேரோட கடின உழைப்பும் இருக்குங்க. இன்றைக்கி அப்படியே நம்மளும் சூப்பராக கருதெல்லாம் ஒடிச்சு எடுத்தாச்சு. அப்படியே வழியில் வல்லாரக்கீரையும் நம்ம தோட்டத்துக்கு வரவங்க வெத்தலை கேட்டிருந்தாங்க, அதையும் பறித்து எடுத்துகிட்டு போயிடலாங்க. என் கணவரோட வீடியோகிராஃபி பார்த்தீங்கள, அப்படியே கனகாமர பூலேருந்து ஓப்பனிங்லாம் கொடுத்துருக்காரு. இருந்தாலும் கனகாமர பூ பார்த்தாவே ஒரு தனி சந்தோஷந்தாங்க. ஒரு பக்கம் கனகாமர பூனா இன்னொரு பக்கம் ஆவாரம்பூ பூசணி பூன்னு இன்னும் ஒரு கலைஞர். நம்மளும் அப்பப்போ இந்த மாதிரி என்கரேஜ் பண்ணி கை கொடுக்கணுங்க. அப்போ தான் இந்த மாதிரி பல திறமைகள் வெளியில் வரும். அப்படியே கொழுமிச்சம்பழத்தை பாருங்கள், கொத்து கொத்தாக தொங்குது. ஃபஸ்ட்டு வல்லாரக்கீரையும் வெத்தலையும் பறிச்சுட்டு வந்துடலாம், அதுக்கப்புறம் வந்து கொழுமிச்சம்பழத்தை டீல் பண்ணிக்கலாங்க. ஏதோ ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கு. இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே வல்லாரக்கீரையை தேடி தேடி தாங்க பறிக்கிறதா இருக்குது. ஆனால் நான் இன்னும் வல்லாரக்கீரை வளர்ப்பை கைவிடலைங்க. க்ரோ பேக்கில் வச்சு பார்த்துட்டேன், ஷேடில் வச்சு பார்த்துட்டேன், வெயிலும் படுற மாதிரி வச்சு பார்த்துட்டேன், ரெண்டும் கலந்த மாதிரி தண்ணி நிறையா போகிற இடம்னு எல்லா இடத்துலையும் ட்ரை பண்ணிட்டேங்க. அது என்னன்னே தெரில, என் கைராசியான்னு வல்லாரக்கீரையை மட்டும் கொண்டு வரவே முடியலைங்க. இருந்தாலும் நான் கைவிடுறதே இல்லை. எப்போ வந்தாலுமே ஒரு 4-5 கீரையை வந்து வேரோடு எடுத்துகிட்டு போய் வச்சு பார்த்துக்கிட்டே தாங்க இருக்கேன். இன்றைக்கி கொஞ்சம் கீரை பறிச்சுக்கிட்டு வேரோடவும் சில செடிகள் வந்து எடுத்தாச்சு. ஆனால் இங்கேயே ரொம்ப கம்மியாயிருச்சுங்க. இருந்தாலும் அப்படியே வல்லாரக்கீரை மட்டும் பாருங்களேன், பளிச்சுன்னு தெரியுது. பொன்னாங்கண்ணி கீரையும் வல்லாரக்கீரையும் அப்படியே கலந்து நிறையா இருக்குங்க.
உங்களில் நிறைய பேர் எனக்கு அளவு கடந்த டிப்ஸ் சொல்லிட்டீங்க, ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதுங்க. விடாமுயற்சி ஒரு நாள் வெற்றி கிடைக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாங்க. அப்படியே வெத்தலையும் கொஞ்சம் பறித்து எடுத்துக்கலாம். அப்படியே வெத்தலை காடு மாதிரி இருக்குங்க. என்ன ஒரு க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள். நம்ம எப்படி சோளக்கருதை பார்த்தா ஹாப்பி ஆகிறோமோ அதே மாதிரி தாங்க நம்ம தோட்டத்துக்கு வர அக்காவும் வெத்தலையை பார்த்துட்டா வேறு லெவலில் ஹாப்பி ஆயிடுவாங்க. அப்படியே கொழுஞ்சு வளவும் கொஞ்சம் பறிச்சுக்கலாங்க. எனக்கு கொத்து கொத்தாக தொங்குது, பார்க்கவே ஆசையாக இருக்குது. இந்த சைட் பாருங்கள், கனகாமரப்பூவில் நிறைய விதைகள் இருக்குங்க. அப்படியே நம்ம வீட்டுக்கிட்டே போட்டு கொஞ்சம் டெவலப் பண்ணலாம். நல்லா காஞ்சிருக்குங்க. இன்றைக்கி சோளக்கருதோட வெத்தலை வளரன்னு சூப்பராக பறித்து எடுத்தாச்சு. வழியில் பாருங்களேன், கொத்து கொத்தா நெல்லிக்காவும் தொங்குது, அதையும் பறிச்சுக்கலாங்க. நெல்லிக்காய் பறிச்ச கையோடு அப்படியே பாக்குத்தோப்புக்கு வந்தாச்சுங்க. கொத்தமல்லி கீரையும் சூப்பராக வளர்ந்துருக்கு. ஒரு 4-5 கட்டு பிடுங்கலாங்க. இப்போல்லாம் பாக்குத்தோப்பு அப்படியே காய் தோட்டமாக மாற்றிக்கிட்டு இருக்கோம். செகண்ட் பேட்ச் ஒன்று இருந்தோம் இல்லையா, கத்திரி மிளகா தக்காளின்னு எல்லாமே வேறு லெவலில் வந்திருக்குங்க. ஆனால் காய்க்கு எப்படி வரும்னு தெரியல. ஒரு செடி கூட சாகலைங்க, எல்லாம் பார்க்கவே அழகாக ஒரே மாதிரி வந்திருக்கு. தக்காளியெல்லாம் பாருங்களேன், பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. இந்த பேட்ச் கொத்தமல்லி கீரை சூப்பராக வளர்ந்துருக்குங்க. லாஸ்ட் டைமே காமிச்சிருப்பேன் குட்டியாக அறுவடை பண்ணுற மாதிரி. இப்போ பாருங்களேன், நல்லா வளர்ந்துருச்சு. கீரை பிடுங்கிறதுக்கே சூப்பராக இருக்குங்க. கடைசி ஒரு 10 நாளாக பார்த்திங்கன்னா ரெகுலராக கொத்தமல்லி கீரை பறிச்சுக்கிட்டே தான் இருக்கோம். இன்னொரு 10 டேஸ் வரைக்குமே நல்லா அறுவடை பண்ணலாங்க. அதுக்கப்புறம் அடுத்த பேட்ச் போட்டுக்கலாம் அப்படின்னு. கொத்தமல்லி கீரை சட்னினாவே டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். அதுவும் இந்த பேட்ச் பார்த்திங்கன்னா கடைசி ஒரு 3 டைமாக சட்னி தாங்க செய்கிறேன். அப்படி ஒரு டேஸ்ட்டு. கொத்தமல்லி கீரையிலே கொஞ்சம் புதினா இருந்தால் போடுவாங்க, இல்லைனா அப்பக்கோவையில் வல்லாரை, அதுவும் பிரண்டெல்லாம் இருந்தால் ஒரு 2-3 பீஸ் போட்டுருவாங்க. அந்த மாதிரி செய்யும் போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. அப்படியே இந்த டைம் கொத்தமல்லியே பாருங்களேன், அப்படியே கருகருன்னு இருக்குமாங்க இல்லையா, அந்தளவுக்கு வந்திருக்கு. கொத்தமல்லி கீரை அறுவடை சூப்பராக முடிஞ்சுதுங்க. அப்படியே வேறு வயலுக்கு தண்ணியை மாற்றி வச்சுட்டு கிளம்பலாம். கொத்தமல்லி கீரையை பார்த்த சந்தோஷத்தில் தக்காளியை மறந்துட்டேங்க. நல்லா கொத்து கொத்தாக காய் வச்சுருக்கு. லாஸ்ட் டைமே காமிச்சிருப்பேன், ஆனால் காய் மட்டும் தாங்க கொத்து கொத்தாக இருக்குது. சொல்லிக்கிற அளவுக்குலாம் அறுவடை பண்ண முடியல. ஒன்று காய் அழுவிடுது, இல்லைனா மயில் கொத்துன மாதிரி ஆயிடுது. அதுவும் செடியெல்லாம் பாருங்களேன், வெயிட் தாங்காத அளவுக்கு காய் பிடிச்சிருக்குங்க. கத்திரியும் அப்படி தான், ரெண்டுமே வந்து பெருசாக இந்த காய்க்கு வரலங்க இன்னும் அந்தளவுக்கு. பட் செகண்ட் பேட்ச் சூப்பராக வந்திருக்கு, பார்க்கலாங்க. வழியில் அப்படியே மஞ்சள் காட்டியும் பார்த்துட்டு போயிடலாம். லாஸ்ட் டைமே காமிச்சிருப்பாங்க, நிறைய சோளத்தட்டில் வந்து புழுத்தாக்கருக்கு மருந்தடிச்சோன்னு. மருந்தடிச்சதுக்கப்புறம் இப்போ பரவாயில்லைங்க. சோளத்தட்டு ஃபுல்லாக பாருங்களேன், பூ வைக்கிற ஸ்டேஜ்க்கே வந்துருச்சு. அது 1-2லலாம் பேபிக்கானே வந்துருச்சுங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குது. பார்க்கலாம் சூப்பராக தாங்க இருக்குது. மஞ்சள் காட்டில் புல்லை மட்டும் பாருங்கள், இப்போ தாங்க பிடிங்க எடுத்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே பாருங்களேன், ஃபுல்லாக வந்து சேர்ந்துருச்சு. நிஜமாவேங்க, உலகப்போருக்கு கூட ஒரு எண்டு கார்டு இருந்தது. நம்மளோட கலையோட அக்கப்போருக்கு அப்படி ஒரு எண்டு கார்டே வரமாட்டேங்குதுங்க. எவ்வளோ பிடுங்கினாலும் வந்துக்கிட்டே தான் இருக்குது. வருத்தப்பட்டால் மட்டும் ஒன்றும் நடக்க போகிறது இல்லைங்க. அடுத்து ஒரு 10 நாள் களத்தில் இறங்குவோம். சூப்பராக பேபிகார்ன் வந்துருச்சுங்க. அடுத்த அறுவடை வந்து பேபிகார்ன் தான். அப்படியே சாப்பிட்லாங்க சமைக்காமல், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்.
அந்த சைடு வெங்காயமும் நல்லா வந்திருக்குங்க. ஆனால் வெங்காயத்தில் தான் அதிக புல்லுங்க இந்த டைமு. இந்த சைட்லாம் புல்லை மட்டும் பாருங்கள். எப்படியும் இந்த டைம் ஒரு 4 களை எடுக்கிற மாதிரி வரும்னு நினைக்கிறேங்க. ஃபஸ்ட்டு கலைக்கு இந்த டைம் பாருங்களேன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அடுத்த டைம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாயிரும். எப்பவுமே 2-3 களை எடுத்துட்டோம் அப்படின்னா அப்படியே கம்மியாயிருங்க. இன்றைக்கி என்னமோ புயல் காற்று அடிக்குதுங்க. காற்றுல 2 வாழைத்தார் சாஞ்சிருச்சு, அதையும் வெட்டி எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த சைட் பாருங்கள் ஃபுல்லாக அப்படியே கரடு மாதிரி இருந்ததுங்க. ஃபுல்லாக வந்து நிறவிட்டு அப்படியே இடத்தையே சூப்பராக மாற்றிட்டாங்க. ஃபஸ்ட்டில் இங்கே வரவே பயமாக இருக்குங்க. இப்போ அப்படியே காடு மாதிரி நீட்டாக மாறிடுச்சு. பார்த்தீங்களே வீடியோகிராஃபியை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணோம். ஆவாரம்பூ பூசணி பூன்னு எடுத்தவர் இப்போ அப்படியே அணில் அழகாக பழம் சாப்பிட்றது லைவாக எடுத்திருக்காரு. நானும் இன்றைக்கி தாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். சேட்டையை பார்த்தீங்களா அணிலுக்கு? சரி வாங்க, அணில் சாப்பிட்டு போட்டோம். நம்ம போய் கீழே விழுந்த தாரை வெட்டிட்டு கிளம்பலாம். தார் விழுந்தது தான் விழுந்தது, பள்ளத்தாக்கில் விழுந்திருக்குங்க. நல்ல ஒரு பெரிய தார். நிற்கவே கஷ்டமாக இருக்குது. இதில் எங்கடா தார் வெட்டுறதுன்னு நினச்சேன். இருந்தாலும் பரவாயில்லைங்க, சூப்பராக வெட்டி எடுத்தாச்சு. அப்படியே அந்த சைடு வாங்க, அங்கே ஒரு தார் அப்படியே சாஞ்சிருச்சுங்க காற்றுக்கு. அதுவும் நல்லா திரண்டுருக்கு. பரவாயில்லைங்க, தாரோட வெயிட்டில் நம்ம பறக்காமல் இருக்கோம். அப்படியே ஒரு காற்று. இங்கேயும் ஒரு தார் இருக்குங்க, அதையும் வெட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி காற்றுல போகும்போதெல்லாம் ஜாலியாக தாங்க இருக்கும். ஆனால் தோப்புக்குள்ளெல்லாம் நடந்து போகும்போது தேங்காய் தென்னை மட்டையெல்லாம் விழுகும். அதனால் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கணுங்க. இப்போ அப்படியே சூப்பராக 2 தாரும் வெட்டியாச்சு. புத்தம்போது காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்த நம்மளோட பயணம் 8 மணிக்கெலாம் முடிஞ்சதுங்க. எல்லாம் அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதுவுமே மஞ்சள் தாங்க, இது பிடிசி ரகம். இங்கே அப்படியே சோளக்கருது, கொத்தமல்லி, வாழைத்தாருன்னு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. ஃபஸ்ட்டு வந்ததும் பார்த்தீங்கன்னா சோளக்கருது வந்து வேக வச்சாச்சு. அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்படி இருக்குது பாருங்கள், அப்படியே எல்லோயிஷா. இன்றைக்கி அடித்த காற்றுக்குங்க அப்படியே ஒரு பலாப்பழம் கீழே விழுந்துருச்சு. நானும் இன்றைக்கி பறிக்கலாம் நாளைக்கு பறிக்கலான்னு இருந்தேங்க. நல்லா பழுத்துருச்சாட்ருக்கு. ஒரு 3 நாள் இருக்குங்க. அது அளவாக கரெக்டான சைஸில் இருக்குங்க. நல்லா கொல கொலன்னு இருக்குது. அதுவும் மரத்துலேயே பழுத்ததுக்கப்புறம் பறிச்சோன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். பலாப்பழத்தை வச்சுட்டு டீக்காக வெயிட்டிங்கில் இருப்பாங்க. ஏன்னா அந்த டைம் அப்படின்னா உங்களுக்கு டீ குடிச்சே ஆகணுங்க. வெத்தலையும் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அப்படியே டீ கொடுத்துட்டு வெத்தலையும் கொடுத்துட்டு வந்துடலாம். பார்த்தீங்கள, இப்போ தான் பாக்குத்தோப்பு சுத்தம் பண்ண மாதிரி இருக்குது. அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஒரே வேலையை தான் ரொட்டீனாக பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதை வந்து கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி தாங்க இருக்குது. எவ்வளோ தான் பண்ணோம் அப்படின்னாலும் அந்த களைச்செடி வந்துக்கிட்டே தான் இருக்குது. பட் ஃபஸ்ட்டுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க. பார்த்தீனியம்லாம் கண்ட்ரோல் ஆகிருக்கு. உங்களுக்கு காட்ட பார்த்தாவே தெரியும். வெத்தலையும் டீயும் கொடுத்துட்டு போயிடலாங்க. ஒரு கிளி பாருங்க, அப்படியே பாக்கு மரத்துக்குள்ளே எப்படி ஓட்ட போட்டிருக்குன்னு. ஏதோ பொம்மை மாதிரி அப்படியே நிற்குது. நம்மளும் டீயை கொடுத்துட்டு வல்லாரக்கீரை எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு இடம் பார்த்துருக்கங்க. அதையும் வச்சுட்டு கிளம்பிடலாம். இந்த ஒரு இடத்துல மட்டும் தாங்க இன்னும் ட்ரை பண்ணாமல் இருந்தேன். திப்பிலி ஃபுல்லாக இருந்தது. அதெல்லாம் சுத்தம் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்குங்க பார்க்கவே. சரி, திப்பிலியே அவ்வளோ சூப்பராக வந்தது. வல்லார வராமையாக போயிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் வச்சுருக்கோம். பார்க்கலாங்க. இன்றைக்கி அடித்த காற்றுக்கு காலையிலேயே மழை வர மாதிரி இருக்குங்க. பீக்காங்காய் நாற்றுமே ட்ரேயில் போட்டு வச்சுருந்தேன். மழை வரத்துக்குள்ளே அதையும் வச்சு விட்டுருலாங்க. நம்ம கடலக்காய் செடி பாருங்கள், சூப்பராக இருக்குது. குட்டி தோட்டத்தில் சுத்துக்கால் ஃபுல்லாக வலையெல்லாம் சுத்தம் பண்ணியாச்சுங்க. இப்போ பார்க்கவே நீட்டாக இருக்குது. நீ கொஞ்சம் கொத்தி விட்டுட்டு உரம்லாம் போட்டு வச்சு விட்டுருலாங்க. மாட்டு எரும் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். கடலச்செடி பாருங்களேன், நல்லா அடர்த்தியாக வந்துருச்சு நாளாக.
மேக்ஸிமம் கடலக்காக்கு தண்ணியே விட மாட்டாங்க. நம்ம இதாங்க செகண்ட் தண்ணி விடுறோம். கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்குது. நாற்று பாருங்களேன், சூப்பராக வளர்ந்துருச்சுங்க. மழை வரத்துக்கு முன்னாடி வச்சு முடிச்சிடலாம். அது லாஸ்ட் டைம் கடலச்செடியெல்லாம் பழுத்த மாதிரி இருந்ததுங்க. இப்போ பாருங்களேன், அதெல்லாமே மறைஞ்சிருச்சுங்க. இப்போ அப்படியே செடியை பார்க்க சூப்பராக இருக்குது, கருகருன்னு இருக்குது. நானும் மழை வர மாதிரி இருக்குது, தண்ணி விட வேண்டாம் தாங்க நினச்சேன். ஆனால் நம்ம தண்ணி விடலன்னு வச்சுக்கோங்களேன், மழை கண்டிப்பாக வராது. சரி, ரொம்ப காஞ்சு போயிடும் அப்படின்ட்டு தாங்க இன்றைக்கி விட்டுட்டோம். மகந்தோட ஆர்வத்துக்கு ஒரு அளவே இல்லாமல் போகுதுங்க. நல்லா கொத்தி விட்டுட்டு உரமும் போட்டு விட்டுலாங்க. எப்போவுமே டேரெக்டாக மண்ணில் விதை போடுறத விட இந்த மாதிரி ட்ரேயில் விதை போட்டு நாற்றாக எடுத்து வைக்கும்போது எல்லா செடிகளும் ஒரே மாதிரி வருதுங்க. இந்த மெத்தட் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது. சூப்பராக எல்லா நாற்றும் வச்சாச்சுங்க. இந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பீக்கஞ்செடி வச்சாச்சு. பாதி வந்து புடலையும் வச்சுட்டாங்க. அடி உரம் வந்து மாட்டு எரு கொடுத்தோம். அதுக்கப்புறம் இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா வேப்ப புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு எல்லாம் கலந்து அப்படி மேலே கொஞ்சம் போட்டு விட்டாச்சுங்க. அவ்வளோதாங்க, அப்படியே நாற்றெல்லாம் வச்சு சூப்பராக தண்ணி கட்டினோம். கரெக்டாக ஒரு 11 மணிக்கு மழையும் வந்துருச்சுங்க. இதுதான் நேரம் அப்படிங்கிறது, இருந்தாலும் பரவாயில்லைங்க. கீரையும் நல்லா வளர்ந்துருச்சுங்க. மழையில் பாருங்கள் கீரை தோட்டம் எப்படி இருக்குன்னு. ஆனால் இந்த டைம் அந்த சந்துலேருந்து நிறைய கோழி உள்ளே வர ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. கீரை நல்லா வளர்ந்து வந்துக்கிட்டு இருந்தது, நிறைய இடத்துல கொத்திருச்சுங்க. நான் அதையும் காமிக்கிறேன் பாருங்கள். இருந்தாலும் அதுக்கிட்டேருந்து காப்பாற்றி இந்த மாதிரி சாக்கெல்லாம் கட்டிங்க ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டேன். மழை காலம் வந்துட்டால் நம்ம வைக்கிற வெள்ளாமை நல்லா வருதோ இல்லையோங்க, புல் சூப்பராக வர ஸ்டார்ட் ஆயிடுது. நம்ம லாஸ்ட் டைம் காலிஃப்ளவர் முட்டைக்கோஸ் வச்சோம் இல்லையா, அது பாருங்களேன், அதுவும் நல்லா வளர்ந்து வந்திருக்குங்க. ஒரு 12:30 மணிக்கெலாம் மழை பெஞ்சு ஓய்ந்து விட்டதுங்க. ஆனால் நம்ம வேலைக்கு ஓய்வு கிடையாது. அடுத்து அப்படியே அறுவடை சமையல்னு ஸ்டார்ட் பண்ணிடலாம். புளிச்சக்கீரை பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. நீ மழை வருது அப்படின்னாவே பூச்சி தாக்கலாமல் சூப்பராக வந்துருங்க புளிச்சக்கீரை. பாவக்காவும் கொஞ்சம் இருக்குது, அதையும் பறிச்சுக்கலாங்க. மிதில் பாகை அப்படியே குட்டி குட்டியாக அழகாக தொங்குதுங்க இன்றைக்கி. சிறுகீரை முளைக்கிறதே பெருசு, இதில் கரெக்டாக அதுலேயே மட்டை விழுந்துருக்குங்க. இன்றைக்கி சிறுகீரை, வெந்தயக்கீரை, பீட்ரூட், ரெட் கீரைன்னு அறுவடைக்கு சூப்பராக இருக்குங்க. அப்புறம் காலிஃப்ளவர் கொஞ்சம் காயுமே இருக்குங்க அறுவடைக்கு. நான் லாஸ்ட் டைம் ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறேன்னு சொன்னல, அதையும் பாருங்கள் எப்படி கோழி கொத்திருக்குன்னு மட்டும். கோழி கொத்தாமல் இருந்தால் இன்னும் சூப்பராக வந்திருக்குங்க. சிகப்பு தண்டு கீரை தாங்க பயங்கரமாக கொத்திருக்கு, நல்லா வளர்ந்து வந்துக்கிட்டு இருந்தது. வெறும் கோல் மட்டும் தாங்க நிற்குது. அப்புறம் சாக்கெல்லாம் வச்சு அடைச்சதுக்கப்புறம் இப்போ பரவாயில்லைங்க, நல்லா வளர்ந்து வந்துருச்சு. இன்றைக்கி வந்து அறுவடைக்குமே இருக்குங்க. எப்படியே தம் கட்டி கொண்டு வந்தாச்சு. இந்த சைட் காலிஃப்ளவர் முட்டைக்கோசும் பாருங்கள், தண்ணி வடைஞ்சதுக்கப்புறம் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்லா வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குங்க. இன்னும் கோழி இதை கொத்த ஆரம்பிக்கல. இந்த கத்திரிக்காய் பாருங்கள் பூச்சி விழுந்து எப்படி ஆயிடுச்சுன்னு. இன்றைக்கி அப்படியே ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுலானுங்க. அப்படியே கீழே கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா கத்திரிக்காய் நல்லா வளர்ந்து வந்துடும். பீக்கங்காவும் கொஞ்சம் இருக்குது. பட் இந்த டைம் கொடி அந்தளவுக்கு நல்லா வரலங்க. இருந்தாலும் ஓரளவுக்கு வீட்டுக்கு அப்பப்போ 4 காய் 5 காயின்னு இருக்குதுங்க. இந்த மாதிரி மழை வந்துட்டாவே பெருமுள்ளாக இருக்குது பாருங்கள், அதெல்லாம் பிடுங்கி விட்டுலான்னு தோணுங்க. ஏன்னா நம்ம லைட்டாக பிடுங்கணும் அப்படின்னாவே சூப்பராக வந்துடும். இன்றைக்கி கொஞ்சம் களத்தில் இறங்கியாச்சுங்க. இந்த பாத்தி ஃபுல்லாக பார்த்தேனியமாக இருந்தது, சுத்தம் பண்ணி விட்டுலாம் அப்படின்னு. ஆனால் பிடுங்க ஆசையாக இருந்துச்சுங்க. ஒரு வெயில் அப்படிங்கிறனால என்ன கொஞ்சம் கொசுக்கடி தாங்க தாங்க முடியல. எப்போவுமே இந்த மாதிரி பெரும்பூடாக இருந்தால் பிடுங்கிறதுக்கு ஈஸியாக தாங்க இருக்கும். ஆனால் இவ்வளோ பெருசு விட்டுட்டோம் அப்படின்னா அந்த பூ வந்து விதைகள் விழுக ஆரம்பிச்சிடும். நம்மளும் சூப்பராக சுத்தம் பண்ணியாச்சுங்க. இந்த சைட் கொஞ்சம் கொத்தவரங்காய் இருக்குது, அதை பறிச்சுக்கிட்டு கீரையும் பறித்து எடுத்துகிட்டு போயிடலாங்க. எனக்கு அப்படியே மழை வந்திருக்கு, ஏதாவது சுட சுட சூப்பரான ஒரு சமையல் பண்ணுங்க. அவரைச்செடி பூவாக வச்சு தள்ளுதுங்க.
மழை வந்துட்டாவே இந்த காயெல்லாம் பறிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. அந்த ஈரத்தில் கொஞ்சம் சேராக இருக்கும். சேராக இருந்தாலும் காய் பார்க்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இன்றைக்கி அப்படியே காயெல்லாம் சூப்பராக பறிச்சாச்சு. இன்றைக்கி அப்படியே 3 வகையான கீரையும் இருக்குது, அதையும் பிடிங்க எடுத்துக்கலாங்க. கோழி கொத்துனாலும் நான் நல்லா தளைஞ்சு வருவேன் அப்படிங்கிற மாதிரி கீரை வந்திருக்குங்க. லாஸ்ட் டைம் எப்படி காமிச்சேன், அந்த கோல் மட்டும் தான் நின்றுச்சு, ஆனால் நல்லா வளர்ந்து வந்துருச்சுங்க. திரும்பியும் மழை வரவும் பாருங்கள், அப்படியே இலைகள்லாம் சேராக இருக்குங்க. சிகப்பு கீரை இன்றைக்கி சமையலுக்கு ரெடிங்க. வெந்தயக்கீரையுமே சூப்பராக இருக்குது. அப்படியே பச்சை பசேன்னு தெரியுதுங்க. வெந்தயக்கீரை நல்லா வளர்ந்துருக்கு. சிறுகீரையும் ஒரு கட்டு பிடுங்கிக்கலாங்க. நல்ல மழை வந்திருக்கு. இப்போல்லாம் சிறுகீரை பறித்தோம் அப்படின்னாவே உளுந்த வடை தாங்க ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா அந்த காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்றைக்கி ட்ரை பண்ணிடலாங்க சிறுகீரை உளுந்த வடை. எப்படி இருக்குது பாருங்கள். காய்களோட 3 கட்டு கீரையும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. சிறுகீரை, வெந்தயக்கீரை, பீட்ரூட், ரெட் கீரை, கொத்தவரங்காய், தக்காளி, பாவக்காய், பீக்கங்காய், காலிஃப்ளவர்னு இன்றைக்கி அப்படியே நம்ம பிளேட்டே க்ரீனாக இருக்க போதுங்க. இந்த மழைக்கு அப்படியே சுட சுட ஒரு சூப்பரான சமையலும் பண்ணிடலாம். ஃபைனலாக ஃபார்ம் டு கிச்சனுக்கு வந்தாச்சுங்க. இன்றைக்கி இன்னொரு சர்ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பலாப்பழமும் இருக்குங்க. அப்படியே நல்லா பழுத்து கொல கொலன்னு இருக்குது. கட் பண்ணால் வேறு லெவல் விருந்தாக இருக்குங்க. காயெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக ரெடியாக இருக்குது. ஏற்கனவே பசி டைம் ஆயிடுச்சுங்க. டக்கு டக்குன்னு கட் பண்ணி சூப்பராக சமையலும் ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. காய் கட் பண்ணுறதுக்குள்ளேயே கொஞ்சம் பசி வந்துருச்சுங்க. கொஞ்சம் எனர்ஜி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சமையலை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்படியே பலாப்பழம் சூப்பராக இருக்குங்க. பழம் கொஞ்சம் சின்ன சைஸ் தான், இருந்தாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. வீட்டுக்கு போதுமானது. அப்பப்போ இந்த மாதிரி எனர்ஜி கொடுத்துக்கணுங்க. இப்போ பலாப்பழ சுவையில் அப்படியே மெய் மறந்து சமையலை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கொத்தவரங்காய் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. காலிஃப்ளவருமே சுடு தண்ணியில் போட்டு எடுத்தாச்சு. நம்ம தோட்டத்துலேயே ஃப்ரெஷ்ஷாக பறிக்கிறோம் அப்படின்னாலுமே 1-2 டைம் புழு இருந்தாலும் இருக்குங்க. ஒரு சேஃப்டிக்கு போட்டு எடுத்துக்கிறது. இன்றைக்கி காலிஃப்ளவரும் பலாக்கொட்டியும் ஒரு காம்பினேஷனாக பண்ண போகிறேங்க. வாழையிலையாக வச்சு. அவ்வளோதாங்க. கீரையும் சூப்பராக கட் பண்ணியாச்சு. இனி டக்கு டக்குன்னு பொரியலை பண்ணிடலாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி டஜக் டஜக் சவுண்ட்லாம் முடிஞ்சுதுங்க. இனி டேரெக்டாக சமையல் தான். ஏன்னா எனக்குமே கட் பண்ணும்போது அந்த மாதிரி ஃபீல் தாங்க வருது. வடிவேல் காமெடி.
கொத்தவரங்காய் பொரியல் ரெடி. அப்படியே சைடில் கீரை பொரியலும் ரெடிங்க. இன்றைக்கி வெந்தயக்கீரை வந்து முட்டை போட்டு பொரியல் பண்ணிடலான்னு, எனக்கு கசப்பு தெரியாதுங்க. உளுந்த வடைக்குமே வந்து உளுந்து அரைச்சாச்சு. சிறுகீரை போட்டுக்கலாங்க. அப்புறம் கொத்தமல்லி கீரையும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அதையும் போட்டுக்கலாம். அதுக்குள்ளே வெந்தயக்கீரையும் வெந்துருச்சுங்க. அப்படியே எக்கை உடச்சி ஊற்றி ஃப்ரை பண்ணிடலாம். வெந்தயக்கீரை எக் பொரியலும் ரெடிங்க. அப்படியே கொத்தமல்லி கீரையும் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி போட்டுடலாம் வடைக்கு. வடைக்கு மாவு ரெடிங்க. வடை போடுறதுக்கு முன்னாடி இந்த டிஷ்ஷும் பண்ணிடலாம். இன்றைக்கி தாங்க ஸ்பெஷல் நம்ம ஐட்டம்லேயே. பலாக்கொட்டையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க. காலிஃப்ளவர் சுடு தண்ணியில் போட்டு எடுத்தாச்சு. இரும்பு பேனில் வந்து எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, ஜீரகம், மிளகாலாம் போட்டுட்டுங்க ஒரு ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 20% வெந்தால் போதுங்க. அப்படியே கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வாழலையில் வந்து மாற்றி வச்சுக்கலாங்க. இப்போ இலையில் எடுத்து வச்சுட்டு அப்படியே மடக்கிங்க நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த காலிஃப்ளவருக்கும் பலாக்கொட்டைக்கும் ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். அதுவும் ஸ்டீம் பண்ணும்போது வாழையில இன்னும் டேஸ்ட்டு கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். கண்டிப்பாக இது ரெண்டும் இருக்குன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இது காலிஃப்ளவர் மட்டும் தனியாக கூட ட்ரை பண்ணலாங்க. தேங்காய் போட்டு கொஞ்சம் இளந்தேங்காவாக நம்ம பள்ளிப்பாளையம் சிக்கன்லாம் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி போட்டு பண்ணாலும் நல்லா இருக்குங்க. அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் வேகலைங்க. ஒரு 60% தான் வெந்திருக்கு. தேங்காய் பால்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ அப்படியே வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கலாங்க. அப்படியே சூப்பராக ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். எப்படி கலர்ஃபுல்லாக வருதுன்னு மட்டும் பாருங்கள். அப்படியே மலைக்கு இதமாக சூப்பராக இருக்குங்க. அது வேகட்டும். அதுக்குள்ளே வடையும் போட்டு எடுத்துடலாங்க. சிறுகீரை வடை, சிறுகீரை ப்ளஸ் கொத்தமல்லிங்க, ரெண்டுமே அதிகமாக தான் போட்டேன். அப்படியே கிறிஸ்பியாக வருங்க நிறைய கீரை போட்டோன்னா. சிறுகீரை உளுந்த வடையும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. கலரே பாருங்களேன், கொஞ்சம் பச்சை கலந்த மாதிரி தாங்க இருக்குது. கீரை நிறையா போடுவோம், ஆனால் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி அப்படியே மழைக்கு இதமாக சூப்பரான ஒரு லன்ச் மெனு ரெடிங்க. சாப்பிட்லாம் வாங்க. இன்றைக்கி அப்படியே இலை போட்டாச்சுங்க விருந்துக்கு. நம்ம காலிஃப்ளவர் பாருங்கள் ஸ்டீமில் நல்லா வெந்துருச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. நல்லா பெப்பர் மேலே போட்டிருந்தேன். எப்படி வெந்திருக்கு பாருங்களேன் சாஃப்டாக. இன்றைக்கி நம்ம இலை அப்படியே பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்க போது. ஒயிட் ரைஸில் ஸ்டார்ட் ஆகி கொத்தவரங்காய் பொரியல், தண்டிக்கீரை பொரியல், வெந்தயக்கீரை முட்டை பொரியல், சிறுகீரை உளுந்த வடை, அப்புறம் ஒரு ஸ்பெஷலாக காலிஃப்ளவரில் ஸ்டீம் பண்ண ஒரு சூப்பரான டிஷ்ஷுங்க. அப்புறம் ஸ்வீட்டுக்கு பலாப்பழம், மோர்னு இன்றைக்கி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்லாம் வாங்க. இன்றைக்கி புத்தம்புது காலைன்னு ஸ்டார்ட் பண்ணோம். அப்படியே ஒரு ஃப்ரெஷ்ஷான சாப்பாட்டோட சூப்பராக முடிஞ்சுதுங்க இந்த நாள். என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த நாளை என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போல்லாம் நிறைய பேருக்கு வர டவுட் பார்த்தீங்கன்னா, எப்படி இவ்வளோ சமைக்கிறீங்க அப்படிங்கிறது. ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த கான்செப்ட் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ஒருத்தரால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடம் இருக்குது அப்படின்னாவே இந்தளவுக்கு காய்கறிகள் அறுவடை பண்ணி நம்ம வீட்டுக்கு தேவையானதை சமைக்கலாம் அப்படிங்கிறது தாங்க. ஸோ கண்டிப்பாக பார்க்குற உங்களுக்கும் ஒரு எனர்ஜி வரும் அப்படிங்கிற நம்பிக்கை தான். நம்மளும் கிளம்ப வேண்டிய டைம் வந்தாச்சு. இன்றைக்கி ஒரே பிஸி டைமில் கேள்வி இருக்குது அப்படிங்கிறதே சொல்ல மறந்துடுறேங்க. இன்றைக்கி உங்களுக்கான கேள்வி என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இன்றைக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கேள்வி தாங்க. நான் கிளம்ப வேண்டிய டைம் வந்தாச்சுங்க. நெக்ஸ்ட் இதில் ஒரு சூப்பரான விலாகோட திரும்பியும் உங்களை சந்திக்க வரேன். இன்றைக்கான கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பூ பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இது என்ன பூ அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. பாய்.